Hi students, already first half discuss பண்ணிட்டோம். இனி follow off எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நமக்கு செட் ஆஃப் டெர்மினல்ஸ் தான் இருக்க போகுது, பட் அங்கே வந்து எப்சிலான் இருக்கலாம். இங்கே ஃபாலோ ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி செட் ஆஃப் டெர்மினல்ஸ் மட்டும்தான் இருக்கும், எப்சிலான் வந்து நாட் அலவுட். ஸோ அந்த டெர்மினல் நம்ம எங்கே எதை பேஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, follow of A is a set of terminal symbols that appear immediately to the right of A. சரியா, நம்ம ஃபாலோ ஃபைன் பண்ணோம்னா உடனே ரைட் ஹேண்ட் சைடில் தான் பார்ப்போமே தவிர இங்கே இந்த பக்கம் இருக்கிறத வந்து பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டோட அந்த ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபாலோ ஃபைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே அந்த நான் டெர்மினல் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்குன்னு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் சிம்பிள் இருக்குன்னு வைங்க, ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த நான் டெர்மினல் நம்ம ஸ்டார்ட் சிம்பிள்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்ட் சிம்பிளுக்கு ஃபாலோ ஆஃப் எழுதும்போது கண்டிப்பாக அதில் வந்து என்ன எழுதணும், டாலர் எழுதணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் சிம்பிள், அதுக்கு ஃபாலோ ஆஃப் நான் எழுதுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், அதுக்கு டாலர் இருக்கணும். சரியா? ஸோ ஃபார் எனி ப்ரொடக்ஷன் ரூல் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, ஏ ஆரோ மார்க் ஆல்ஃபா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது, எண்டில் வந்து ஒரு டெர்மினல் இருக்குது. நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் பி வந்து ஃபைன் பண்ண போகிறேன், ஃபாலோ ஆஃப் பி வந்து ஃபைன் பண்ண போகிறேன். இங்கேயும் ஃபாலோ ஆஃப் தான். ஸோ ஃபாலோ ஆஃப் பி ஃபைன் பண்ணும்போது நான் எங்கே பார்க்கணும், உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். நான் அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் பியை பார்க்கும்போது அந்த பி வந்து எண்டில் இருக்குது அப்படின்னா நான் என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எண்டில் இருக்குது அந்த பி, இதுக்கு ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது இருக்கிறதுக்கு தான் நான் அடுத்து இருக்கிறதுக்கு தான் ஃபைன் பண்ணோம். பட் அடுத்தது இங்கே எதுவுமே இல்லை, இதான் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இதோட ஃபாலோ ஆஃப் என்னென்னு ஃபைன் பண்ணணும், அதுதான் இதோட ஃபாலோ ஆஃபாக இருக்கும். சரியா? ஒரு ப்ரொடக்ஷன் ரூலில் நான் ஒரு நான் டெர்மினலுக்கு ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணுறேன், அந்த நான் டெர்மினல் அந்த ப்ரொடக்ஷனில் எண்டில் தான் இருக்குது அப்படின்னா என்ன ஃபைன் பண்ணணும், ஃபாலோ ஆஃப் பி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதோட ஃபாலோ ஆஃப். கிளியர்? ஸோ இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, நான் ஃபைன் பண்ணக்கூடிய அந்த நான் டெர்மினல் மிடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தேன்னா நான் அதுக்கு அடுத்தது எனக்கு சம்ஸ்ட்ரிங் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இதோட ஃபாலோ ஆஃப் பி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இருக்கிறது கூட ஃபஸ்ட் ஆஃபாக இருக்கும். சரியா? ஃபாலோ ஆஃப் பி மீன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் இந்த பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே நான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நான் ஃபைன் பண்ணும்போது இதோட ஃபாலோ ஆஃப் வேணும் அப்படின்னா நான் உடனே இதோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஆஃபில் எப்சிலான் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்ததோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணணும். இதுலேயும் எப்சிலான் இருந்தது அப்படின்னா இங்கே அடுத்தது மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் இல்லை, ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணணும். ஸோ பக்கத்தில் ஃபைன் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப், நான் லெஃப்ட் அங்கே இடம் இல்லை லெஃப்டில் மூவ் பண்ணுறேங்கிறப்ப ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபாலோ பி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் பீட்டா ஃபைன் பண்ணுறேன். ஒருவேளை அந்த பீட்டாவில் எப்சிலான் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்தது மூவ் பண்ணணும், அதுக்கு அடுத்ததுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணாலே ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணிடணும். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸப்ட் எப்சிலான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னா, எப்சிலான் மே அப்பியர் இந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நான் டெர்மினல். ஒரு நான் டெர்மினலுக்கு ஃபஸ்ட்டாக ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து எப்சிலான் இருக்கலாம். ஓகேவா? பட் எப்சிலான் வில் நெவர் அப்பியர் இந்த ஃபாலோ ஃபங்க்ஷன் ஆஃப் நான் டெர்மினல். ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிராமரில் லெஃப்ட் ரிகர்ஷன் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். சரி, நம்ம ஆல்ரெடி எப்படி ஹவ் டு எலிமினேட் த லெஃப்ட் ரிகர்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலாக இருக்குது. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபாலோ ஆஃப், ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டையுமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஆஃப், எல்லா நான் டெர்மினலுக்கும் ஃபஸ்ட் ஆஃபும் எல்லா நான் டெர்மினலுக்கும் ஃபாலோ ஆஃபும் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை பார்ப்போம். கரெக்டாக? ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்னது இருக்கும், ஃபஸ்ட்டு டெர்மினல் இருந்ததா அதுதான் ஃபஸ்ட் ஆஃப். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் எஸ் அப்படிங்கிறப்ப அதோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெர்மினல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம் ஏ. அடுத்த ஃபஸ்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சி. அப்போ இதுக்கு என்ன வரும், சி எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் சி, ஃபஸ்ட் ஆஃப் சிக்கு என்ன இருக்குது, பி இருக்குது. பி வந்து என்ன தான் டெர்மினல், அப்போ அதையும் எழுதிக்கலாம்.
டி பார்க்கும்போது இ இருக்குது. ஈனா என்னது நான் டெர்மினல். நான் டெர்மினல் வந்தால் என்ன பண்ணணும், அதோட ஃபஸ்ட் ஆஃப். அப்போ டி ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈயோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணிடலாம். ஈக்கு என்னெல்லாம் இருக்குது, ஜியும் எப்சிலானும் இருக்குது. 2 ப்ரொடக்ஷன், ஒன்றில் ஜி இருக்குது, இன்னொன்று எப்சிலான் இருக்குது. அடுத்தது வந்து எஃப் இருக்குது. எஃப்பில் பார்த்துக்கலாம். எஃப்பில் என்ன இருக்குது, எஃப்பும் எப்சிலானும் இருக்குது. ஸோ எஃப் டெர்மினல் எப்சிலானும் எழுதிக்கலாம். இனி டி கண்டுபிடிப்போம். ஸோ டிக்கு நமக்கு என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ ஈக்குனா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் ஆஃப் இ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் இ எனக்கு என்ன வருது ஆன்சர், ஜியும் எப்சிலானும். கரெக்டாக, ஜியும் எப்சிலானும். எப்சிலானாக இருந்தால் நான் என்ன பண்ணணும், உடனே அடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணணும். அப்போ இங்கே அடுத்தது என்ன இருக்குது, எஃப். எஃப்போட ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு என்னெல்லாம் வருது, என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், எஃப்பும் எப்சிலானும். ஸோ எஃப் கம்மா எப்சிலான். எப்சிலான் இருந்தால் அதுக்கு அடுத்தது பார்க்கணும். பட் இங்கே அடுத்தது எதுவுமே இல்லைனால எப்சிலான் எழுதி முடிச்சுக்கலாம். இப்போ என்னெல்லாம் வரும், ஜி எஃப் எப்சிலான். ஸோ டிக்கு என்னெல்லாம் வரும், ஜி எஃப் எப்சிலான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் ஃபாலோ ஆஃப் பார்ப்போம். ஃபாலோ ஆஃப்னாலே எனக்கு எங்கே பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். இங்கே ஃபாலோ ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் சிம்பிள்னால ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், டாலர் எழுதிப்போம். டாலர் எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். எஸ் இல்லை, அப்போ ஒன்லி டாலர் மட்டும்தான் இதில் வரும். சரியா, அடுத்தது இப்போ ஃபால் ஆஃப் பி ஃபைன் பண்ண போகிறேன். ஃபால் ஆஃப் பி ரைட் ஹேண்ட் சைடில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் ஆஃப் டி பக்கத்துலோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணும். கரெக்டாக, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் டி என்னன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் டி ஆல்ரெடி நான் இந்த பக்கம் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் டி எனக்கு என்ன இருக்குது, ஜி எஃப் எப்சிலான். நான் என்ன மட்டும்தான் எழுத போகிறேன், ஜியும் எஃப்பும் மட்டும்தான் எழுதணும். ஏன்னா இது ஃபாலோ ஆஃப் எப்சிலான் வந்தால் அதுக்கு அடுத்ததோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணும். அடுத்தது என்ன இருக்குது, ஹெச். ஹெச் டெர்மினல் தானே, இப்போ ஹெச் அப்படி எழுதிடலாம் தானே. ஒரு டெர்மினலோட ஃபஸ்ட் ஆஃப் டெர்மினலில் தான் வரும். ஸ்டாப் பண்ணிக்கலாமா. அடுத்த ஃபாலோ ஆஃப் சி. ஃபாலோ ஆஃப் சி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இங்கே இருக்குது. இது எண்டில் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே லெஃப்டில் போய் அதோட ஃபாலோ ஆஃப். ஸோ அதோட ஃபாலோ ஆஃப் இப்போ தான் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதில் என்ன தான் வரும், ஜிஎஃப் ஹெச். அடுத்த டிக்கு பார்ப்போம். டி ரைட் ஹேண்ட்ஸ். ஸோ இன்னொரு சி இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு சி அங்கே இருக்கும்போது இங்கே என்ன தான் வருது, ஃபாலோ ஆஃப் சி தான் வருது. அப்போ சேம் தான், அப்போ அதை பார்க்க வேண்டாம். இங்கே பார்த்தோமோ இங்கேயும் ஃபாலோ ஆஃப் சி அது சேமாக தான் இருக்கும், பார்க்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த டி பார்ப்போம். டி ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துள்ளதோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணுவோம். சரியா, ஃபஸ்ட் ஆஃப் என்னது இங்கே ஹெச். ஹெச்சோட ஃபஸ்ட் ஆஃப் என்ன தான் ஹெச். ஒரு டெர்மினலுக்கு ஃபஸ்ட் ஆஃப் என்ன தான் வரும், ஹெச் தான் வரும். இப்போ அது மட்டும்தான் வரும். அடுத்தது எப்சிலான் இருந்தால் மட்டும்தான் அடுத்த வேலை, மற்றபடி நமக்கு டெர்மினல் தான் அப்படி எழுதிட்டே இருக்கலாம். அடுத்து இ ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறத மறந்துடாதீங்க ஃபாலோ ஆஃப்க்கு. ஸோ இ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கும்போது இதோட பக்கத்தில் உள்ளதுக்கு ஃபஸ்ட் ஆஃப். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் எஃப் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் எஃப் என்ன பண்ணி வச்சுருக்கோம், எஃப்பும் எப்சிலானும் இருக்குது. எஃப்பை மட்டும் எழுதியிருக்கலாம். எப்சிலான் இருந்தால் அதுக்கு அடுத்ததோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணணும். அடுத்தது ஃபஸ்ட் ஆஃப் அடுத்தது எதுவுமே இல்லை. அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணுவோம். சாரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணக்கூடாது. என்ன கண்டுபிடிக்கணும், ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபாலோ ஆஃப் டி நமக்கு என்ன இருக்குங்க, ஆல்ரெடி ஹெச். ஸோ அதை எழுதி முடிச்சுக்கலாம். ஃபைனலாக ஃபாலோ ஆஃப் எஃப். ஸோ ஃபாலோ ஆஃப் எஃப் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே எஃப் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இது எண்டில் இருக்குது, அப்போது இங்கே இல்லை. ஸோ இங்கே போகும்போது ஃபாலோ ஆஃப் டி. ஸோ ஃபாலோ ஆஃப் டி நமக்கு இங்கே என்ன தான் ஆல்ரெடி ஹெச் மட்டும் எழுதிக்கலாம். கிளியர், புரியுதா நமக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் எப்சிலான் வரலாம், பட் ஃபாலோ ஆஃபில் எப்போவுமே எப்சிலான் வரக்கூடாது. எப்சிலான் வந்தாலே அடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி அது எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்தது அப்படின்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணி அதோட ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணும். சரியா, ஃபஸ்ட் ஆஃபுக்கு நம்ம நார்மலாக அந்த ஒரு எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் கண்டுபிடிக்கிறோமோ அதோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெர்மினலை வந்து எழுதுவோம். பட் ஃபாலோ ஆஃப்க்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது எங்கே பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். கிளியர். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், இந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான் அது. ஸோ எல்எல் ஆஃப் ஒன் பார்சல், இதுக்கு எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப்னால் என்ன பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெர்மினல் நமக்கு என்ன இருக்குது, இங்கே ஓப்பன் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷனுக்கு இங்கே ஏ இருக்குது. இப்போ என்னெல்லாம் வரும், ஓப்பன் வரும், தென் ஏ வரும்.
ஓகே, அடுத்த எல்லுக்கு ஃபைன் பண்ண போகிறேன். எல்லுக்கு இங்கே பண்ணும்போது என்ன இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் எஸ் நமக்கு என்னது, அதை தான் இங்கே எழுதணும். ஃபஸ்ட் ஆஃப் எஸ் வந்து அதே தான். ஸோ அப்புறமா எல் டேஷுக்கு ஃபஸ்ட்டாக ஃபைன் பண்ண போகிறேன். எல் டேஷுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒரு டெர்மினல் தான், கமா, அப்புறமா என்ன இருக்குது, எப்சிலான் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டும். சரி, ஃபால் ஆஃப் ஃபைன் பண்ணுவோம். ஃபால் ஆஃப் எஸ் ஸ்டார்ட் சிம்பிளாக இருந்தால் டாலர் போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் இருக்கா, இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதோட பக்கத்தில் இருக்கிறதோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆஃப் என்னது, எல் டேஷுக்கு கமாவும் எப்சிலானும். பட் கமா நம்ம எப்சிலன் போட மாட்டோம். அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது எதுவுமே இல்லை. அப்போ நேராக இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு அதோட ஃபாலோ ஆஃப் ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ ஆஃப் இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால் இங்கே கண்டுபிடிச்சிட்டு அங்கே போகலாம். ஃபாலோ ஆஃப் எல் பார்க்கலாமா, இங்கே எல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே இருக்குது. ஸோ எல்லோட பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் டெர்மினல் வந்து டெர்மினல் தான், இப்போ ஓப்பன் தான் வரும். வேறு ஏதாவது எல் இருக்கா, இல்லை, அப்போ இது ஒன்று தான். ஸோ அப்போ இந்த இது நமக்கு இங்கேயும் வரும், கரெக்டாக. ஏன்னா ஃபாலோ ஆஃப் எல் நம்ம எழுதியிருக்கோம்ல எல் டேஷுக்கு, ஸோ அது இங்கே வந்துடும். சரி, அடுத்து இங்கே வரும் எல் டேஷ் பார்ப்போம். ஸோ எல் டேஷுக்கு ஃபாலோ ஆஃப் எல் தான் வரும். ஏன்னா எல் டேஷ் இங்கே எண்டில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ எண்டில் வரும்போது ஃபாலோ ஆஃப் எல், ஃபாலோ ஆஃப் எல்லில் என்ன இருக்குது, ஆல்ரெடி க்ளோசிங் பேராதிசிஸ் இருக்குது. இன்னொரு எல் டேஷ் இருக்குது, அந்த எல் டேஷுக்கும் ஆல்ரெடி இங்கே இருக்கிறது தான் வரும். அப்போ சேம் அதே தான். ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டாக ஃபாலோ ஆஃப். தேங்க்யூ.